ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துகள். ஆண்டவர் கடந்த 4 மாதமும் நம்மை நடத்தி இந்த 5வது மாதத்தில் நாம் பிரவேசிப்பதற்கு நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் கொடுத்திருக்கிறார், கிருபையை தந்திருக்கிறார். இந்த நாளிலே நம்முடைய அன்புக்குரியவர்கள் சிலர் சுகவீனப்பட்டிருப்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலும் கர்த்தருக்குள் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதை கேள்விப்படுகிறோம். அவர்கள் கர்த்தருக்குள் நம்பிக்கையாக இருக்கிறார்கள். ஆகவே கர்த்தர் அவர்கள் நம்பின காரியத்திலே நிச்சயமாய் அவர்களுக்கு நன்மை செய்து அவர்களை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஸோ இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்டிருக்கிற வேத பகுதி எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 13வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை நாம் இந்த நாளின் தியானத்திற்காக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இந்த வருடத்தை நாம் தொடங்கின போது இருக்கிறவராகவே இருக்கிற தேவனை குறித்து நாம் சிந்திக்க ஆரம்பித்தோம். அந்த அடிப்படையில் இந்த நாளிலும் இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். உலகத்திலே ஒரு வார்த்தை சொல்லப்படுவதுண்டு, மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்லி. அப்படின்னா இந்த உலகத்தில் எல்லாமே மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறது, மாறிக்கொண்டே இருக்கிறது, மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறது. அது ஒன்று தான் மாறாத விஷயம், மீதி எல்லாமே மாறத்தான் செய்து கொண்டிருக்கிறது என்று உலகத்தில் இருக்கிறவர்கள் சொல்லுவதை நாம் கேட்டிருக்கிறோம். நடைமுறையில் நாம் அதை பார்க்கும் பொழுது அப்படித்தான் இருக்கிறது. உலகத்தில் பல விஷயங்கள் மாற்றங்கள் அடைந்து கொண்டிருக்கிறது. விஞ்ஞான மாற்றம், தொழில் ரீதியான மாற்றம், பொருளாதார மாற்றம், கலாச்சார மாற்றம், சூழ்நிலையியல் மாற்றம், தட்பவெப்ப நிலை மாற்றம், இப்படி பலவிதமான மாற்றங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நாளுக்கு நாள் அந்த மாற்றங்கள் பெருகி கொண்டே இருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். மாற்றம் என்று சொல்லும்போது அதை பொதுவாக எப்படி கருதுகிறார்கள்? மாற்றம் என்பது வளர்ச்சி, முன்னேற்றம், உயர்வு, அது ஒரு பயன் தரக்கூடியது, பலன் தரக்கூடியது என்றும் கருதுகிறார்கள். ஆகவே மாற்றத்தை பாசிட்டிவாக, நேர்மறையாக பார்க்கிற பழக்கமும் இருக்கிறது. ஒரு காலத்தில் நடந்து போய் கொண்டிருந்த நிலைமை மாறி இன்றைக்கு ஆகாய விமானங்கள், ஜெட் விமானங்களில் பிரயாணம் செய்யக்கூடிய அளவுக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த பயணம் செய்யக்கூடிய விதங்கள் மாற்றம் அடைந்திருக்கிறது. ஒரு காலத்தில் ஒருவருக்கு தகவலை சொல்ல வேண்டுமானால் அவரை தேடி சென்று அவரிடத்தில் பேச வேண்டும், அப்போ தான் அவருக்கு தகவல் சொல்ல முடியும் அப்படிங்கிற நிலைமை மாறி இன்றைக்கு உலகத்தின் எந்த மூலையில் யார் இருந்தாலும் அவர்களோடு கூட நாம் முகமுகமாய் தொலைபேசி வழியாக, அலைபேசி வழியாக பேசக்கூடிய நிலைமை வரைக்கும் இன்றைக்கு மாற்றம், தகவல் பரிமாற்றம் நடந்திருக்கிறது. இப்படி எத்தனையோ விதமான மாற்றங்களை பார்க்கும் பொழுது இந்த மாற்றம் எல்லாம் நல்லா தானே இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் பொதுவாக நமக்கு இருக்கிறது. ஆகவே மாற்றம் என்பது அது ஒரு நல்ல விஷயம், சரியான விஷயம் அப்படிங்கிறது தான் பொதுவாக நம்ம புரிந்து கொண்டிருக்கிற காரியம். ஆனால் நம்பிக்கை என்ற அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது மாற்றமின்மை, மாறாமல் இருப்பது என்பதுதான் முக்கியமானது. அதாவது ஒரு நபரை நாம் எடுத்துக்கொள்ளும்போது அந்த நபருடைய சொல், செயல், பழக்கம் இவைகளில் ஒருவர் மாறாதவராக இருந்தால், அதாவது அது நல்ல ஒரு என்ன சொல்கிறது நபராக இருக்கும் பட்சத்தில், அந்த நபர் மாறாதவராக இருந்தால் அந்த நபர் மேல் நாம் நம்பிக்கை வைக்கிறோம். அவர் சொல்லுகிற சொல்லில் அவர் மாறாதவராக இருக்க வேண்டும், அவருடைய செயல்களில் அவர் மாறாதவராக இருக்க வேண்டும், அவர் பழக்க வழக்கத்தில் அவர் மாறாதவராக இருக்க வேண்டும். அப்போ தான் அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறோம். பொதுவாக உலகத்தில் நாம் திருமண காரியங்களை பேசுகிற பொழுது நம்முடைய மகளை நாம் ஒரு வாலிபனுக்கு திருமணம் செய்து கொடுக்க நாம் முற்படுகிற பொழுது இந்த மணமகன், இந்த பையன் நம்பிக்கைக்குரியவனா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கடைசி வரைக்கும் என்னுடைய மகளை கண்கலங்காமல் நன்றாக பார்த்து கொள்வானா, நன்றாக குடும்பம் நடத்துவானா, அப்போ அவனுடைய பழக்கம் எப்படி இருக்கிறது,
அவனுடைய சுபாவம் எப்படி இருக்கிறது, அவனுடைய நண்பர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவன் வேலை செய்யக்கூடிய வேலை எப்படி இருக்கிறது, அவனுடைய வருமானம் எப்படி இருக்கிறது, அவனுடைய குடும்ப பின்னணி எப்படி இருக்கிறது. அப்போ இதெல்லாம் வைத்து அந்த மனிதன் மேல் நம்பிக்கை வருகிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் திருமணம் செய்து கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை சில வருடங்கள் கழித்து, சில நாட்கள் கழித்து, சில காலங்கள் கழித்து அந்த நபர் மாறிவிட்டார். ஆமாம், நீங்கள் திருமணம் செய்து கொடுக்கும்போது அவர் நல்லவராகத்தான் இருந்தார், ஆனால் இப்பொழுது குடிகாரனாக மாறிவிட்டார், கோபக்காரனாக மாறிவிட்டார், அல்லது மோசமான பழக்க வழக்கம் உள்ளவராக மாறிவிட்டார், சுயநலவாதியாக மாறிவிட்டார், பொருளாசைக்காரனாக மாறிவிட்டார் அப்படின்னு அந்த மாற்றம் அவருக்குள்ளே வந்துவிட்டது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த மனிதன் மேல் வைத்த நம்பிக்கை பொய்யா போச்சே, அவர் நம்பினது பொய்யாயிற்றே, நம்பினது வீணா போச்சே அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. ஆகவே சில விஷயங்களில் மாற்றம் என்பது நல்லதாக கருதப்பட்டாலும் ஒரு நபர் என்ற அடிப்படையில், ஒரு நபரை குறிக்கக்கூடிய விஷயத்தில் அவர் மாறாதவராக இருந்தால் மட்டுமே அவர் நம்பிக்கைக்குரியவராக கருதப்படுகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த இடத்துல நாம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். இந்த வார்த்தை நமக்கு நன்றாக பரிச்சயமான அறிந்த ஒரு வசனம்தான், வார்த்தை தான். ஆனாலும் இந்த மே மாதத்தினுடைய துவக்க நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற வார்த்தையாக இந்த வார்த்தை இருக்கிறது. நம்முடைய திருச்சபை சார்ந்த மக்களுக்கு நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை, இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, இந்த வசனத்தில் அல்லது இந்த இயேசு கிறிஸ்து என்ற அந்த நபராக அவரை நாம் பார்க்கும் பொழுது, அவர் யாராக இந்த பூமியிலே இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3 விதங்களில் அவரை நாம் பார்க்கிறோம். ஒன்று, தேவனாக நாம் அவரை பார்க்கிறோம், இரட்சகராக மீட்பராக அவரை நாம் பார்க்கிறோம், நியாயாதிபதியாக நாம் அவரை பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து தேவனாக, தேவனை வெளிப்படுத்தி காண்பித்தவராக அவர் மாறாதவராக இருக்கிறார். அவர் இரட்சகராக மீட்பராக அவர் மாறாதவராக இருக்கிறார். அவர் நியாயாதிபதியாக அவர் மாறாதவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்திலும் அதை குறித்து நாம் பார்க்கிறோம். தேவனை குறித்து சில குறிப்புகளை சொல்லுகிற பொழுது பார்த்தீங்கன்னா, 4வது வசனத்தினுடைய கடைசி வார்த்தை 13ஆம் அதிகாரம் எபிரெயர் 13ல் 4ஆம் வசனத்தினுடைய கடைசி வார்த்தை சொல்லுகிறது, தேவன் நியாயம் தீர்ப்பார், தேவன் நியாயம் தீர்ப்பார். அதே போல் 5ஆம் வசனத்திலும் 6ஆம் வசனத்திலும் நாம் பார்க்கும் பொழுது அவர் உதவி செய்கிறவராக, கைவிடாதவராக, விலகாதவராக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஸோ அதை நம்ம மீட்பராக அவர் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து தேவனாக அவர் மாறாதவராக இருக்கிறார், இரட்சகராக அவர் மாறாதவராக இருக்கிறார், நியாயாதிபதியாக அவர் மாறாதவராக இருக்கிறார். இப்போ இது நமக்கு என்ன நம்பிக்கையை தருகிறது, என்ன ஒரு வார்த்தையை, உணர்வை நமக்கு இது தருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தேவனாக அவர் மாறாதவராக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, தேவன் என்ற அந்த வார்த்தையினுடைய முதல் வார்த்தையாக அது எங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுனா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பயன்படுத்தப்படுகிறது. ஆதியிலே தேவன் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ ஆதியிலே தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அந்த சிருஷ்டிப்பினுடைய வரலாறு அந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த வசனத்தை, அந்த பகுதி நாம் பார்க்கும் பொழுது, அப்போ தேவன் என்று பார்க்கும் பொழுது சிருஷ்டிகளுக்கெல்லாம் காரணராய் இருக்கிறவர், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சிருஷ்டிகராகிய தேவனே என்பதை பல வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. கொலோசையில் நாம் வாசிக்கிற பொழுது காணப்படுகிறவைகளையும் காணப்படாதவைகளையும் சிருஷ்டித்தவர் என்று அவரை குறித்து சொல்லுகிறது. எல்லாவற்றையும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். உண்டாக்கப்பட்டதெல்லாம் அவராலே உண்டாயிற்று, அவராலே அல்லாமல் வேறொருவராலும் அது உண்டாக்கப்படவில்லை என்று நாம் பார்க்கிறோம்.
அப்போ இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் சிருஷ்டிக்காரனராக தேவன் இருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வகையிலே அவர் மாறாதவராக இருக்கிறார். அப்போ சிருஷ்டிகராக தேவனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அதில் நாம் பல விஷயங்களை கவனிக்க முடிகிறது. என்னென்னா, அவருடைய ஞானத்தை நாம் பார்க்கிறோம், அவருடைய வல்லமையை நாம் பார்க்கிறோம். ஞானம், வல்லமை இரண்டுமே சிருஷ்டிப்பிலே காணப்படுகிறது. இன்றைக்கு வரைக்கும் இந்த அண்ட சராசரத்தினுடைய இயக்கத்தை ஆராய்ந்து பார்க்கிற விஞ்ஞானிகள் மெய்சிலிர்த்து போகக்கூடியதும் பிரமித்து போகக்கூடியதுமான பல விஷயங்களை கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறார்கள். இல்லை, ஒரு காலத்தில் இந்த பூமியை தட்டை என்று கருதினார்கள். இந்த பூமியில் நடந்து போனோம்னா அது அடுத்த பக்கத்தில் விழுந்துருவோம் அப்படிங்கிற நிலைமை, அப்படிப்பட்ட நம்பிக்கையெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் பூமி உருண்டை என்பதை கண்டுபிடித்தார்கள். அப்புறம் நிலவுக்கு போக முடியும் என்பதை கண்டுபிடித்தார்கள். இன்றைக்கு செவ்வாய் கிரகத்துக்கு போக முடியும் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். சூரியனையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்படி பூமிக்கு வெளியேயும் சரி, பூமிக்கு உள்ளேயும், பூமியின் ஆழங்களிலும் பல விஷயங்களை ஆராய்ந்து பார்க்கிற விஞ்ஞானிகள் பிரமிக்கிறார்கள், மெய்சிலிர்த்து போகிறார்கள். காரணம், இயற்கையின் படைப்புக்குள்ளே இவ்வளவு அதிசயங்கள் இருக்கிறதே. அப்போ இந்த அதிசயங்கள் எல்லாம் சிருஷ்டித்தவராகிய ஒரு கடவுள் இருக்கிறார் என்றால் அந்த கடவுள் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்கிற அந்த பிரமிப்பு விஞ்ஞானிகள் மத்தியில் இருக்கத்தான் செய்கிறது. பொதுவாக விஞ்ஞானிகளை குறித்து பேசப்படும் போது அவர்களில் பெரும்பாலானவர்கள் நாத்திகர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுவதுண்டு. ஆனால் இன்னொரு பக்கத்தில் பார்த்தால் அப்படி நாத்திகராக இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளும் கூட இந்த சிருஷ்டிப்பினுடைய இயக்கத்தை எல்லாம் கவனித்து பார்க்கும் பொழுது அவர்கள் இவ்வளவு நேர்த்தியாக, அழகாக, பிரமிப்பு உண்டாகக்கூடிய விதத்தில் இந்த சிருஷ்டிப்பு இயங்கிக் கொண்டிருக்கிறதே. அப்போ இவ்வளவு நேர்த்தியாக இந்த சிருஷ்டிப்பு இயங்கும்படியாக இதை ஒருவர் உருவாக்கி இருக்கிறார் என்றால், ஒருவரால் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால், அப்போ அவர் எவ்வளவு பெரிய ஞானமுள்ளவராக இருக்க வேண்டும் என்ற பிரமிப்பு விஞ்ஞானிகளிடத்தில் உண்டு. ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாளில் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்கிற பட்சத்தில் அவர் தேவனாக, சகலத்தையும் சிருஷ்டிக்கிறவராக, உருவாக்குகிறவராக அவர் மாறாதவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவர் எதையும் சிருஷ்டித்து தர வல்லவராக இருக்கிறார், உருவாக்கி தர வல்லவராய் இருக்கிறார், ஏற்படுத்தி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவரை குறித்து வேதம் சொல்லுகிற பொழுது அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களை, இந்த நாளில் அவர் இல்லாதவைகளையும் இருக்கிறதாக மாற்றி உருவாக்கி தரக்கூடிய தேவனாக இருக்கிறார். உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், குதிரைக்கு போய் கொம்பு முளைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தேவன் நினைத்தால், தேவனால் ஒரு குதிரைக்கு ஒரு கொம்பு என்ன 10 கொம்பு கூட முளைத்து வைக்க அவரால் முடியும். அப்படிப்பட்ட சிருஷ்டிக்கும் தேவனாக அவர் இருக்கிறார். இந்த உலகத்தை அவர் சிருஷ்டித்த வரலாறை நாம் படிக்கும் பொழுது ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். உண்டாக கடவுது என்று அவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையினாலே எல்லாம் உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். அந்த தேவன் மாறாதவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தேவனாக நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அவர் மாறாதவராக இருந்து என்னுடைய வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும் என்று அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறாரோ அதை நிச்சயமாக செய்வார். அவரால் புதிய காரியத்தை உருவாக்கி தர முடியும். ஏசாயாவில் நாம் வாசிக்கிற பொழுது அவருடைய வல்லமையின் பராக்கிரமத்தை எல்லாம் சொல்லுகிற பொழுது அவர் அவாந்தர வெளிகளில் ஆறுகளையும் வனாந்தரத்தில் தண்ணீர் தடாகங்களையும் உண்டு பண்ணுகிற தேவன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று அவர் பேசுகிறார். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆக இந்த மே மாதத்தை நாம் துவங்குகிற இந்த நாளில், இந்த மீதியான நாட்கள், இந்த வருடத்தினுடைய நாட்கள், நம்முடைய வாழ்க்கையின் நாட்களில் நாம் நம்முடைய இருதயத்தில் ஆழமாக நம்ம நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை என்னவென்றால், நான் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நான் விசுவாசித்திருக்கிறவராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். தேவனாக அவர் மாறவில்லை. அவர் தேவனாக இருப்பதிலே அவர் மாறாதவராக இருக்கிறார்.
அவர் என்றும் தேவனாகவே இருக்கிறார். நேற்றும் அவர் தேவனாக இருந்தார், இன்றைக்கும் அவர் தேவனாக இருக்கிறார், நாளையும் அவரே தேவனாக இருப்பார். ஸோ நேற்றும் இன்றும் என்றும் அவர் தேவனாகவே இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிப்போம். தேவனாக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் நம்ம எல்லாவற்றையும் படைக்கிறவராக இருக்கிறார். இல்லாதவைகளை இருக்கிறதாக மாற்றுகிறவராக இருக்கிறார். அவர் சொல்கிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறாரே, அவர் புதிதானவைகளை செய்கிறவராய் இருக்கிறார். ஆச்சரியமானவைகளை செய்கிறவராய் இருக்கிறார். அதிசயமானவைகளை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துவாய் இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்களிலே அவர் செய்த அநேக அற்புதங்களை கண்டு மக்கள் பிரமித்தார்கள். தங்கள் மத்தியிலே தேவன் இப்படிப்பட்ட மகிமையானவைகளை செய்கிறாரே என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய பிறப்பை குறித்து நாம் வாசிக்கிற பொழுது அந்த கன்னிகையாகிய மரியாளிடத்தில் தேவதூதன் சொல்லுகிறாரே, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொன்னபோது அந்த அம்மா கேட்குறாங்க, புருஷனை அறியேடே, இது எப்படி ஆகும் என்று சொல்லுகிற பொழுது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று கர்த்தர் சொன்னார். அந்த தேவதூதன் அன்னைக்கு மரியாளிடத்தில் பேசினதை நாம் பார்க்கிறோம். ஸோ பிரியமானவர்களே, தேவன் அவர் ஆச்சரியத்திலும் ஆச்சரியத்தையும் அதிசயங்களில் அதிசயங்களையும் அற்புதங்களிலும் அற்புதங்களையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் இன்றைக்கு அந்த தேவன் மேல் நம்முடைய விசுவாசத்தை வைப்போம். அவராலே எல்லாம் முடியும் என்று நம்புவோம். அவர் தேவனாக அவர் மாறாதவராக இருக்கிறார். அவர் சிருஷ்டித்து தர வல்லவராய் இருக்கிறார். உருவாக்கி தர வல்லவராய் இருக்கிறார். ஏற்படுத்தி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் அழைத்து தர வல்லவராய் இருக்கிறார். கூட்டிச் சேர்த்து தர வல்லவராய் இருக்கிறார். அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் வனாந்தரமாய் இருந்தாலும் அங்கேயும் அவர் ஆறுகளை ஓட செய்ய வல்லவராய் இருக்கிறார். வெட்டாந்தரையிலே தண்ணீர் தடாகங்களை உண்டாக்கி தருவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அவரால் முடியாதது என்று எதுவுமே கிடையாது. ஆகவே இயேசு கிறிஸ்து தேவனாக நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அடுத்ததாக அந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம், அவர் விலகாதவராக, கைவிடாதவராக, சகாயராக, உதவி செய்கிறவராக அவர் மாறாதவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்தில் அவர் அநேகருக்கு சென்று உதவி செய்தார். அவரை தேடி வந்த எல்லாருக்கும் நன்மை செய்தார். அவரும் பல மக்களை தேடி சென்று அவர்களுக்கு நன்மை செய்தார். அவர் கைவிடவில்லை. அவரை நம்பி வந்தவர்கள், அவரை தேடி வந்தவர்கள், அவரை அடைக்கலமாய் பற்றி கொண்டவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. அவரை பார்த்து யாருமே சொல்ல முடியாது, நான் உன்னை நம்பி வந்தேன், நீ என்னை கைவிட்டுட்டியே, உன்னை நம்பி வந்தேன், எனக்கு உதவி செய்யலையே என்று சொல்லி ஒருவராலும் சொல்ல முடியாது. அவரை நம்பி யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ வருகிறார்களோ எல்லாருக்கும் அவர் உதவி செய்ய அவர் வல்லவராக போதுமானவராக இருக்கிறார். வேதத்தில் அநேக உதாரணங்களை நாம் பார்க்கிறோம். அவரை நம்பி வந்த குஷ்டரோகிகள் சுகமடைந்து போனார்கள். அவரை நம்பி வந்த அதிகாரிகள், அவர்களுடைய வேலைக்காரர்கள் சுகமடைவதை பார்த்தோம். அவரை நம்பி வந்தவர்களுடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை அவர் செய்ததை பார்க்கிறோம். அவரை பார்க்க வேண்டும் என்று வந்த சகேயுவுக்கும் கூட அவர் ரட்சிப்பை கொடுத்ததை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவரிடத்தில் ஒரு பெண்ணை கொண்டு வந்து குற்றவாளியாக நிறுத்தி, இவள் குற்றம் செய்திருக்கிறாள், இவள் கல்லெறிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்ட போது அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அந்த பெண் மீது ஒருவரும் கல்லெறியாதபடிக்கு எல்லாரையும் அனுப்பிவிட்டார். கடைசியில் அவர் சொல்கிறாரு, எனக்கு உன் மேலே கல்லெறி இருக்குன்னு எல்லா அதிகாரமும் இருக்குது, ஆனால் நானும் உன்னை கல்லெறியற அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை மன்னித்து அனுப்பினதை பார்க்கிறோம். அப்போ தனக்கு அந்த அதிகாரம் இருந்தும், தனக்கு அந்த தன்மை இருந்தும் அந்த இடத்துல அந்த பெண்ணை மன்னித்து அனுப்பின அந்த கிருபையை நாம் அங்கே பார்க்கிறோம். அப்போ அவரை நம்பி வந்த எவருமே வெட்கப்பட்டு போனதில்லை. ரூத்தை குறித்து நாம் வாசிக்கிற பொழுது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை அடைக்கலமாய் தேடி வந்த உன்னை கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி போவாஸ் வாழ்த்தினதை நாம் பார்க்கிறோம். ஸோ அப்படி வாழ்த்தின அந்த ரூத்து தான் பிற்காலத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சந்ததி அல்லது இயேசு கிறிஸ்து அவளுடைய சந்ததிகளை பிறக்கும்படி அந்த பாக்கியம் கிடைத்தது என்று நாம் பார்க்கிறோம். ஸோ அப்போ அவரை தேடி வந்தவர்கள், அவரை நம்பி வந்தவர்கள், அவரை தங்களுடைய அடைக்கலமாக ஏற்படுத்தி கொண்டவர்கள், ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு தஞ்சம், நீங்கள் தான் எனக்கு உதவி, நீங்கள் தான் எனக்கு பரிகாரி, நீங்கள் தான் எனக்கு ஒத்தாசை, நீங்கள் தான் எனக்கு அடைக்கலம், நீங்கள் தான் எனக்கு எல்லாமே என்று சொல்லி அவரை நம்பி யார் வருகிறார்களோ ஒருவரும்
வெட்கப்படுவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. என்றால் அவர் கைவிடாத தேவன், விட்டு விலகாத தேவன், அவர் சகாயராய் இருக்கிற தேவன், ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையாக இருக்கிறவர். அதாவது அந்த ஆபத்தான நேரத்தில் சரியான துணையாக, சரியான உதவியாளராக அவர் இருந்து அந்த இடத்துல உதவி செய்கிறதிலே அவர் மாறாதவராக இருக்கிறார். நம்முடைய சொந்த வாழ்க்கையிலும் நாம் அநேக அப்படிப்பட்ட உதவிகளை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றிருக்கிறோம். கடந்த காலங்களில் நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட பல உதவிகளை சகாயராக இருந்து அவர் நமக்கு செய்திருக்கிறார். ஆகவே இந்த மே மாதத்தினுடைய இந்த துவக்க வேளையில் நாம் அதை நம்புவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகாயராக, உதவி செய்கிறவராக, கைவிடாதவராக, என்னை விட்டு விலகாதவராக, அவர் மாறாதவராக என் வாழ்க்கையில் இருக்கிறார். அடுத்ததாக அந்த வேத பகுதியில் நாம் பார்க்கிறோம், அவர் நியாயம் தீர்ப்பார் என்று பார்த்தோம் இல்லையா? 4ஆம் வசனம் சொல்லும்போது தேவன் நியாயம் தீர்ப்பார். அவர் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாக அவர் மாறவில்லை, அவர் மாறுவதில்லை. அப்படின்னா அவர் பட்சபாதம் இல்லாதவர் என்று பார்க்கிறோம். அதே புத்தகம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறாரே, அவர் பட்சபாதம் பார்க்காதவர், பாரபட்சம் இல்லாதவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பாரபட்சம் பார்ப்பதில்லை, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் தீர்க்கிறவர். ஆகவே அவரிடத்தில் நியாயம் கிடைக்கும். அவர் நியாயம் செய்கிறவர். இந்த நியாயம் செய்கிறவர், நியாயாதிபதி என்ற வார்த்தை 2 பகுதிகளை நமக்கு காண்பிக்கிறது. ஒன்று, அவர்கிட்ட போனால் சரியான நியாயம் கிடைக்கும். அவர் அநியாயம் செய்கிறவர் அல்ல, அவர் அநியாயத்துக்கு விலை போகிறவர் அல்ல, அநியாயத்தின் பக்கம் அவர் சாய்ந்து விடுகிறவர் அல்ல. அவரிடத்தில் போனால் நிச்சயமாக நமக்கான நீதி கட்டாயம் கிடைக்கும். என்னுடைய வழக்குக்கு, என்னுடைய பிரச்சனைக்கு, என்னுடைய போராட்டத்துக்கு, என்னுடைய தவிப்புக்கு அவரிடத்தில் போனால் நியாயம் என்பது கட்டாயம் கிடைக்கும். எனக்கான நியாயம், எனக்கான நீதி அவரிடத்தில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு, தைரியத்தோடு அவரிடத்தில் வரலாம். என்றால் அவர் நியாயாதிபதியாக, அவர் அதிலே மாற்றம் இல்லாதவராக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். குற்றம் உண்டு, குற்றம் இல்லை என்று சொல்லி அவர் தெளிவாக தீர்ப்பு சொல்லுகிறவராக இருக்கிறார். அந்த விதத்தில் நாம் அவரிடத்தில் நம்பிக்கையும் தைரியம் உள்ளவராக நம்ம போகலாம். நமக்கான நீதி அவரிடத்தில் கிடைக்கும். அதே சமயம் அது ஒரு எச்சரிக்கையின் பகுதியாகவும் இருக்கிறது. என்ன அப்படின்னா, அவர் யாரையும் தப்ப விடுவதில்லை. குற்றம் செய்கிற ஒருவரையும் அவர் தப்ப விடுவதில்லை. மனம் திரும்பாத எவரையும் அவர் தப்ப விடுவதில்லை. கடின இருதயமுள்ள ஒருவரையும் அவர் தப்ப விடுவதில்லை. மனம் திரும்ப விருப்பமில்லாத ஒருவரையும் அவர் தப்ப விடுவதில்லை. தண்டிக்க வேண்டிய யாராயிருந்தாலும், தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களுக்கான தண்டனையை அவர் கட்டாயம் தருகிறார். ஆகவே நாம் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும். அந்த விதத்திலும் அவர் சரியான நியாயாதிபதியாக இருக்கிறார். அவரிடத்தில் பொய் கிடையாது, மாய்மாலம் கிடையாது, மாற்றம் கிடையாது. அவர் நீதி செய்வதற்கு, நியாயம் செய்வதற்கு அவர் மாறாதவராக இருக்கிறார் என்பது ஒரு பக்கம் பாசிட்டிவாக நம்ம பார்த்தோம்னா அவர்கிட்ட நம்ம நம்பி போகலாம். இன்னொரு பக்கம் அவர் யாருமே பார்க்க மாட்டார், அவர் சரியான நியாயத்தை செய்வார். அதனால் அவரிடத்தில் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்ற உணர்வையும் அது தருகிறது. ஆகவே இந்த நாளில் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்ற அந்த வார்த்தையின் அடிப்படையில் தேவனாக அவர் மாறாதவராக இருக்கிறார். அவர் இரட்சகராக அவர் மாறாதவராக இருக்கிறார். அவர் நியாயாதிபதியாக மாறாதவராக இருக்கிறார். இந்த விசுவாசத்தோடு இந்த மாதத்துக்குள்ளே நாம் பிரவேசிப்போம். இந்த மாதத்தினுடைய ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மாறாதவராக, தேவனாக அவர் மாறாமல் நடந்து கொண்டார். நியாயாதிபதியாக மாறாமல் இருக்கிறார். இரட்சகராக மாறாதவராக இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளையும் நாம் நடத்துவோம், கடந்து செல்வோம். நான் நம்புகிறேன், அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் அவரை நம்பி நாம் நடக்கும்போது அந்த நம்பிக்கை ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை ஒரு நாளும் நம்மை தலைகுனிய வைக்காது. அந்த நம்பிக்கைக்கு விரோதமாக ஒன்றும் நடக்காது. நாம் அவரை எப்படி நம்புகிறோமோ அந்த நம்பிக்கைக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் அந்த உண்மையை காப்பாற்றுவதற்கு
அந்த உண்மைத்தன்மையை நிரூபிப்பதற்கு அவர் அதிலே மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே மாறாதவர் என்ற அந்த வார்த்தை நமக்கு 2 விஷயத்தை காண்பிக்குது. ஒன்று, உண்மை என்பதை காண்பிக்குது, நம்பத்தக்கவர் என்பதை காண்பிக்குது. ஆகையினால அவர் தன்னுடைய தன்மையிலே மாறாதவராக இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரை உம்மை நம்பி தொடர்ந்து இந்த மாதத்துக்குள்ளே நான் பிரவேசிக்கிறேன். இந்த மாதத்தில் மாத்திரமல்ல, என் வாழ்க்கையினுடைய முடிவு நாள் வரைக்கும் நீர் மாறாதவராக இருந்து என்னை நடத்த போதுமானவராக இருக்கிறீர். ஆகவே நான் கவலைப்படுவதில்லை, நான் கலக்கம் அடைவதில்லை, நான் சஞ்சலப்படுவதில்லை, நான் தவிப்பதில்லை, நான் சோர்ந்து போவதில்லை. மாறாக நான் எப்பொழுதும் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் சமாதானத்தோடும் நான் நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நம்மை தாழ்த்துவோம். நாம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம்.